இந்த உலகத்துல அவளை தவிர எந்த பொண்ணும் எனக்கு வேண்டவே வேண்டாம். அது இந்த உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் நடக்காதரா. என் தாத்தன் பாட்டன் முப்பாட்டன் அப்பா அதுக்கப்புறம் நான் செத்த பிறகுதான் உன் தலை இந்த ஊருக்குள்ள நிமிரணும். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது மட்டும் நடக்கவே நடக்காதுடா. அப்ப நீ செத்துரு. நீ செத்தாதான் எங்க கல்யாணம் நடக்கணும். அப்ப நீ செத்துரு. நீ பச்சை குழந்தையா இருக்கும்போது உங்க அம்மா செத்து போயிட்டாங்க. ஊர்ல சொந்தம் பந்தம் எல்லாருமே என்ன இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க. கல்யாணம் பண்ணிட்டு உன்னை அவ எப்படி கவனிச்சுக்குவாளோன்னு நான் கல்யாணமே பண்ணிக்காம உனக்காகவே வாழ்ந்துட்டேன்டா. மனைவிங்கிறவ அம்மாவுக்கு இணையானவட. அம்மாவை கொண்ட அந்த குடும்பத்துல இருந்து இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வரணும்னு நினைக்கிறீங்க. அப்பா, யார் சாவுக்கும் யாரும் காரணம் கிடையாது. எல்லாம் விதியோட விளையாட்டு. மனுஷனுக்கு 7 ஜென்மங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி ஒண்ண யாரும் கண்ணால பார்த்ததும் கிடையாது, காதால கேட்டதும் கிடையாது. அடுத்த ஜென்மத்துல நீங்க எனக்கு அப்பாவா, நான் உங்களுக்கு மகனாவோ, நீங்க அவங்களுக்கு அண்ணனாவோ, அவங்க உங்களுக்கு தங்கச்சியாவோ பிறக்க போறது நிச்சயம் கிடையாதுப்பா. இது இறைவன் கொடுத்த உறவு. மறக்கிறதும் மன்னிக்கிறதும் மனித தன்மை. ஊருக்கெல்லாம் உறவை சொல்ற நீங்க உங்க சொந்த ரத்த உறவை மறந்துட்டீங்களாப்பா. இதுக்கு மேலே உங்க கௌரவம் தான் பெருசு நினைச்சா என்ன உங்க கையாலேயே கொண்டு போட்டுட்டு நீங்க கௌரவத்தோட வாழ்ந்துட்டு போங்கப்பா. கொண்டு போட்டிருக்கேன். மன்னிச்சுக்கடா சிவா. இத்தனை நாள் என் ரத்த உறவை தவிக்க விட்டுட்டு நான் ஒரு பாவியா வாழ்ந்திருக்கேன்டா. அவ உனக்கு தான்டா, அவ உனக்கு தான். அவளோட ஜாதகத்தையும் உன்னோட ஜாதகத்தையும் பொருத்தம் பார்த்து தான் கல்யாணத்தை நடத்தணும்.